நானே இப்போ புதுசு அகைன் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறதுலேருந்து ஒரு கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்றது நான் அகைன் நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ இதே மாதிரி எனக்கு 5 மாடியூல்ஸ்க்கு திரும்பவும் எனக்கு வந்து என்ன அப்படின்னா ப்ராப்பராக எனக்கு பண்ணி கொண்டுட்டு வரணும். சரியா? ஓகே, இப்போ இ ஃபெசிலிட்டி அப்படின்ற ஒரு பேஜ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மாடியூல்ஸ் எது வேணாலும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்க எனக்கு. ஸோ மாடியூல்ஸ்குள்ளே வந்துட்டேன். ஸோ இங்கே ஃபெசிலிட்டி புக்கிங் சிஸ்டம் எடுத்துக்கவா? ஃபெசிலிட்டி புக்கிங் சிஸ்டம் எடுத்துக்கட்டுமா? கேட்கறதுக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார். ஓகே ஃபெசிலிட்டி புக்கிங் சிஸ்டம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ஒரு கேம்பெயினுமே கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செக்லிஸ்ட் வந்துட்டு வேணும். ஸோ செக்லிஸ்ட் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸல் ஷீட் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கணும், கேம்பெயின் என்ன பண்ண போறோம் அப்படின்றது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபெசிலிட்டி புக்கிங் சிஸ்டம் FBS கேம்பெயின் செட்டிங்ஸ் அப்படின்ற பேர்ல நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஒரு ஷீட்டு. ஓகே, இப்போ நம்ம சூஸ் பண்ண போறது வந்துட்டு என்ன அப்படின்னா FBS அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஓகே, இங்க அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கேம்பெயினோட நேம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது எல்லாமே ஒரு எக்ஸல் ஷீட் ப்ராப்பரா சூப்பரா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம எது மிஸ் பண்றோம், எதை வந்து கரெக்ட் பண்றோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கேம்பெயின் நேம் நான் பண்றது இ ஃபெசிலிட்டி அப்படின்ற ஒரு கிளைண்ட். ஸோ FBS அப்படின்ற மாடியூல ஸோ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியை டார்கெட் பண்ணி நான் ஒரு கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ண போறேன். அப்போ கேம்பெயின் நேம் அப்படின்றத நான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இடத்துல நான் கொடுத்துட்டேன். ஓகே, அடுத்து நம்பர் ஆஃப் ஆட் குரூப்ஸ் எவ்வளவு கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட் குரூப்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா 5 ஆட் குரூப்ஸ் வந்து இருக்க போகுது. நம்பர் ஆஃப் ஆட் காப்பீஸ், ஸோ நம்பர் ஆஃப் ஆட் காப்பீஸ் வந்துட்டு எவ்வளவு அப்படின்னா லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா 10. அதாவது பெர் ஆட் குரூப்புக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா 2. மேலே வந்துட்டு 5 ஆட் குரூப் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த 5 ஆட் குரூப்பில் ஒவ்வொரு ஆட் குரூப்புக்குமே நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 ஆட் டிசைன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா 10. ஓகே, ஸோ நம்மள ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ஒரு கேம்பெயின்குள்ள 5 ஆட் குரூப்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த 5 ஆட் குரூப்ஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆட் குரூப்ஸ்குள்ளேயும் 2 ஆட் டிசைன்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம். இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ கேம்பெயின்கான செட்டிங்ஸ். ஸோ கேம்பெயின் செட்டிங்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் என்ன? பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன செலக்ட் பண்ண போறோம் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன செலக்ட் பண்ண போறோம்? சொல்லுங்க. என்ன கிளிக்ஸ்? என்னப்பா? சொல்லுங்க, என்ன பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி? சொல்லுங்கப்பா, என்ன பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி தெரியலையா? ஸோ எவ்வளோ டைம் சொன்னாலும் உங்களுக்கு அதில் ஞாபகமே வர மாட்டேங்குது. பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயினை வந்துட்டு ஒரு கேம்பெயின் எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறதே அதுதான். பட் கூகுள் சர்ச் ஆடுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குன்றது தெரிய மாட்டேங்குது. நான் 2 தடவை கிளாஸ் எடுத்திருக்கேன், என்னன்றது எனக்கு ஒன்றும் புரியல. பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் நான் மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ் அப்படின்ற ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ். ஓகே, அடுத்து ஒரு கிளிக்குக்கான அமௌண்ட் எவ்வளோ செட் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் கொடுக்குறேன். பெர் கிளிக்குக்கான அமௌண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா 20 rupees அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகே, அடுத்து டார்கெட்டிங் கண்ட்ரீஸ். ஸோ டார்கெட்டிங் கண்ட்ரீஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு மிடில் ஈஸ்ட். அடுத்து லாங்குவேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆல். ஆடியன்ஸ்
ஆல் ஆடியன்ஸ். அதுக்கப்புறம் ஷெட்யூல், ஸ்டார்ட் டேட்டு இன்னைக்கு 26/8/2025. எண்ட் டேட்டு 26/9/2025. 1 மந்த்துக்கு நான் ரன் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ பட்ஜெட்டு என்ன பட்ஜெட்னா டெய்லி பட்ஜெட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸோ 600 rupees வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட டெய்லி பட்ஜெட். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின்குள்ளே வர செட்டிங்ஸ். அடுத்து ஆட் குரூப் செட்டிங்ஸ். ஸோ ஆட் குரூப் செட்டிங்ஸ் அடுத்து. ஸோ ஆட் குரூப் செட்டிங்ஸ்குள்ள நம்பர் ஆஃப் ஆட் குரூப்ஸ் அப்படின்றது 5ன்றதை மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே. கீவேர்ட்ஸ் பெர் ஆட் குரூப். கீவேர்ட்ஸ் பெர் ஆட் குரூப் எவ்வளோங்க? 10. அடுத்து மேட்ச் டைப். கீவேர்டோட மேட்ச் டைப் என்ன? ஸோ எனக்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிறது ஃப்ரேஸ் மேட்ச் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரேஸ் மேட்ச் அப்படின்றத நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ எனக்கு ஆட் குரூப் செட்டிங்ஸ்குள்ளே இவ்வளோ தான். அடுத்து ஆடுக்கான செட்டிங்ஸ். ஸோ ஆட் செட்டிங்ஸ். ஸோ ஆட் செட்டிங்குள்ளே நான் யூஸ் பண்ண போகிறது ஹெட்லைன்ஸ், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ஸ். பெர் ஆடு குரூப்புக்கு நான் பெர் ஆடுக்கு நான் சொல்கிறேன் பெர் அப்படின்றத நான் போட்டுறேன். ஸோ இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா ஹெட்லைன்ஸு 15 ஹெட்லைன் யூஸ் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் ஒரு 4 டிஸ்கிரிப்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின். நம்ம கிரியேட் பண்ண போகிற ஒரு கேம்பெயினுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இது. இந்த ஒரு கேம்பெயினுக்கான ஸ்ட்ரக்சரை நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா லைக் உங்களோட அதாவது உங்களுக்கு கீழே இருக்கிற ஜூனியர்ஸும் இதை பார்த்துட்டு அப்படியே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போனதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் யாராவது புதுசாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அவங்களும் இதை பார்த்து அப்படியே வந்துட்டு என்ன அப்படின்னா ஓகே இதுதான் இந்த ஒரு கேம்பெயின் கொடுக்குறாங்கன்னா ஸோ இந்த கேம்பெயினுக்கு இதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகே. அடுத்து நம்ம நம்பர் ஆஃப் ஆட் குரூப் அப்படின்றது 5ன்னு சொல்லியிருக்கோமா? ஓகே. அடுத்து ஆட் குரூப்பு எஃபிஎஸோட ஆட் குரூப்பு. எஃபிஎஸ் ஆட் குரூப். ஸோ ஆட் குரூப்பில் என்ன இருக்க போகுது? கீவேர்ட்ஸ் இருக்க போகுது. ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ கீவேர்ட்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ கீவேர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு சாட்ஜிபிட்டியில் இது நான் மேனுவல் கீவேர்ட் ப்ரிப்பரேஷன் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் இதை வந்துட்டு என்ன அப்படின்னா சிம்பிளாக யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட சஜஷன்ஸ் எப்போவுமே வந்துட்டு என்ன அப்படின்னா மேனுவலாக கீவேர்டு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதா நான் ஏற்கனவே வந்துட்டு என்ன அப்படின்னா சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணுன்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இங்கே லைக் வந்துட்டு ஒரு சாட்ஜிபிட்டி அப்படின்ற AI டூலை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா கீவேர்டை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி காட்ட போகிறேன். ஓகே. ஸோ இங்கே நான் அந்த கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. we are going to run Google search ad targeting Middle East countries. Need 5 ad groups. Each ad group should have 10 lead generation keywords with phrase match. Okay. ஸோ எனக்கு லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ ஒரு 5 ஆட் குரூப்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு ஜென்ரேட் ஆக போகுது. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த 5 ஆட் குரூப்ஸுமே நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சருக்கு கொண்டுட்டு போக போகிறோம். நாம் ஏற்கனவே இன்னொரு இது நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் கொடுக்குற கீவேர்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டான கீவேர்ட்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் அதை ஆடிட் பண்ணி நீங்கள் அந்த கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் திங்க் பண்ணி வைக்கணும் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போதைக்கு ஒரு 5 ஆட் குரூப்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் நான் எக்ஸலில் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஆட் குரூப் 1. ஸோ ஆட் குரூப் 1 வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபெசிலிட்டி புக்கிங் சிஸ்டம். இந்த நேமை நான் அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து கீவேர்ட்ஸ்
ஸோ கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் இங்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஆட் குரூப் 1, ஃபஸ்ட்டு ஆட் குரூப்புக்கான கீவேர்டை நான் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து செகண்ட் ஆட் குரூப்பு. ஸோ உங்களுக்கு ஒரு கேம்பெயின் வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு டைம் வந்துட்டு ஒரு 3 நாள் தேவைப்படும். நம்ம இங்கே ஸ்ட்ரக்சர் வந்துட்டு க்ரியேட் பண்ணி பண்ணுறதுக்கே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு 20 கேம்பெயின் 30 கேம்பெயின் தாராளமாக பண்ணலாம். இதெல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா அதுக்கு பேர் செக்லிஸ்ட்னு சொல்லுவோம். நீங்கள் எந்த ஒரு கேம்பெயின் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ நம்ம க்ரியேட் பண்ண போகிற கேம்பெயின் வந்துட்டு எந்த ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு இருக்க போகுது, ஸோ எதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ரன் பண்ண போகிறோம் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ அதுக்கான செக்லிஸ்ட் தான் இது. ஸோ செக்லிஸ்ட் இல்லாமல் எந்த ஒரு கேம்பெயினுமே நம்ம க்ரியேட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. நான் கொடுத்த டாஸ்கில் இப்படி எக்ஸல் ஷீட்டு க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் அந்த ஷீட்டு முதற்கொண்டு சொன்னேன். ஒரே ஷீட்டில் வந்துட்டு ஷீட்டு போட்டு கீழே பண்ணுங்கன்னு எனக்கு நான் சொன்னது ஞாபகம் இருக்குது உங்களுக்கு. ஒரே டிஃப்ரெண்ட் ஒர்க் புக்கில் பண்ணாதீங்க, ஒரே எக்ஸல் ஒர்க் புக்கில் டிஃப்ரெண்ட் ஷீட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்குங்களா? Yes, sir. Yes, sir. ஓகே. ஸோ ஃபிஃப்த் ஆட் குரூப்பு. இதெல்லாம் இந்த ஒரு ஏஐ டூல்ஸ்லாம் இல்லாதப்போ நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா அந்த மேனுவல் கீவேர்ட் ப்ரிப்பரேஷன் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த மேனுவல் கீவேர்ட் ப்ரிப்பரேஷனை யூஸ் பண்ணி தான் நாங்கள் கீவேர்ட்ஸே வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுவோம். 1 by 1 உட்காந்து டெய்லியும் வந்துட்டு என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸ் வந்துட்டு ஆடிட் பண்ணுவோம். ஸோ இப்போல்லாம் வந்துட்டு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்துருச்சு. ஓகே, கேம்பெயினோட செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா 5 ஆட் குரூப் சொல்லியிருந்தோம். ஸோ 5 ஆட் குரூப்ஸ்க்கான செட்டிங்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்றது நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் காப்பீஸ் வந்துட்டு வேணும். ஓகே, ஆட் டிசைன்ஸ். ஓகே, ஸோ ஒவ்வொருத்துக்கும் எவ்வளோ வேணும்? ஃபார் ஈச் ஆட் குரூப் need 2 ad copies. Each ad copy Sir, each ad இதுக்கு 2 ad copy ஆமா 2 பண்ணுங்க. ad copies வந்துட்டு கிரியேட் பண்ண சொல்றேன். Okay. ஸோ 15 ஹெட்லைன் வேணும், அதே மாதிரி 4 டிஸ்கிரிப்ஷன்ஸ் வேணும். ஸோ நமக்கு என்ன வேணுமோ அது கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது பாருங்கள். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆட் குரூப் 1 நம்ம இங்கே என்ன க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம்? ஃபஸ்ட்டு ஆட் குரூப்பு. ஸோ ஃபெசிலிட்டி புக்கிங் சிஸ்டம். ஸோ இந்த இதுக்கு நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆட் டிசைன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஆட் டிசைன் வந்து நான் பண்ணுறேன். ஸோ ஆட் குரூப் 1 நான் இங்கே காப்பி பண்ணியாச்சு, பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து ஹெட்லைன்ஸ். அடுத்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு ஆட் குரூப் 1க்கு ஒரு ஆட் காப்பி வந்துட்டு இங்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஆட் காப்பி 2. ஸோ ஆட் காப்பி 2. ஸோ ஹெட்லைன். ஸோ அதுக்கப்புறம் 4 டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ இதுவுமே நான் ஏற்கனவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். எப்படி எழுதணும் அப்படின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இப்போதைக்கு உங்களுக்கு இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஈஸியாக எடுக்கிற மெத்தட் மட்டும் தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ ஒரு ஆட் குரூப் வந்துட்டு என்ன அப்படின்னா ரெடி பண்ணியாச்சு.
ஸோ இப்போ இதை வந்துட்டு என்ன அப்படின்னா அப்படியே வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயினாக கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதேமாரி ஆட் குரூப் 2, ஆட் குரூப் 3, ஆட் குரூப் 4 எல்லாத்தையுமே எடுத்து ஃபஸ்ட்டு எக்ஸலில் வந்துட்டு வச்சுக்கோங்க ஒரு கேம்பெயின் வந்துட்டு ரெடி பண்ணும்போது. ஓகே, ஸோ இப்போ நம்ம கேம்பெயினை போய் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு நியூ கேம்பெயின் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். நியூ கேம்பெயின். ஸோ கிரியேட் ஏ கேம்பெயின் வித்தவுட் ஏ கைடன்ஸு. ஸோ இங்கே சர்ச் அப்படின்ற ஆட் டைப்பு. ஸோ டேரெக்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே வந்து ஸோ கண்டினியூ வெப்சைட் விசிட்டு. இங்கே என்ன லேண்டிங் பேஜோ அந்த லேண்டிங் பேஜ் இங்கே நான் கொடுத்துட்றேன். ஓகே, கொடுத்தாச்சு. ஸோ கேம்பெயினுக்கான நேமு, இப்போ எனக்கு கேம்பெயினோட நேம் இங்கே செட் பண்ணியிருக்கோம். இதை எடுத்துகிட்டு வரேன், இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கண்டினியூ, ஸ்டார்ட் நியூ. ஸோ பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி மேக்ஸிமைஸ் கிளிக் செட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா பெர் கிளிக்கான அமௌண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா 20 ருபீஸு. ஸோ கிளிக்ஸ் பெர் கிளிக்குக்கான அமௌண்ட்டு 20 ருபீஸ். ஸோ எனக்கு போத் நியூ அண்டு ஓல்டு ஆடியன்ஸ் ரெண்டு பேருமே தேவை. ஸோ அதனால் வந்துட்டு என்ன அப்படின்னா கீழே இருக்கிற செட்டிங்ஸ் நான் ரெஸ்பாண்ட் பண்ணல. ஸோ இங்கே கொடுக்கும்போதே இன்னொரு இது எக்ஸல் கொடுக்கும்போது இங்கே நீங்கள் கொடுத்துக்கோங்க நெட்வொர்க் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெட்வொர்க் அப்படின்ற ஒரு செட்டிங்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நெட்வொர்க்கு எஸ்இஆர்பி. ஓகே, ஸோ நெட்வொர்க் அப்படின்றது எஸ்இஆர்பி. ஸோ மிடில் லிஸ்ட்டில் வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு நம்ம மிடில் லிஸ்ட்டை தான் டார்கெட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா ஸோ மிடில் லிஸ்ட்டில் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு நான் ஒன்று மட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் மீதி இருக்கிறதெல்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஃபால்ட்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ கீழே இருக்கிற ஆட் மோர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி ஸோ ஸ்டார்ட் டேட் இன்னைக்கு. ஸோ எண்ட் டேட் வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் மந்த்து. ஸோ அதனால் செப்டம்பர் 26. ஓகே, செப்டம்பர் 26 கிளிக் பண்ணியாச்சு. ஓகே, மற்றதெல்லாம் செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் டேரெக்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் குரூப் கிரியேட் பண்ணுறதுக்குள்ளே போயிடுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்கிப்பு. ஸோ இங்கே நான் ஆட் குரூப்புக்கான கீவேர்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும். இங்கே நான் கீவேர்டு வந்துட்டு என்ன அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கீவேர்டை அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு ஓகே கீவேர்டு வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ளேஸ் பண்ண வேண்டிய இடத்துல நான் கீவேர்டு வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இது ப்ராடில் தான் இருக்குது. நான் ஃப்ரேஸ் மேட்சாக மாற்றுறது எப்படின்றத நான் சொல்கிறேன். இங்கேயே நீங்கள் டபுள் கோட்ஸ் டேரெக்டாக டபுள் கோட்ஸ் போட்டுக்கலாம். கீவேர்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணும்போது ஸோ ஃப்ரேஸ் மேட்ச் அப்படின்றது டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு கீவேர்ட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஆட் காப்பீஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ நம்ம திரும்ப அகைன் எக்ஸல் ஷீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டில் இருக்கிற ஆட் காப்பீஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி அங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு அங்கே ரஃபாக வந்துட்டு ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ அதை அப்படியே நான் யூஸ் பண்ணிக்கிறேன், வேறு ஒன்றும் நான் பண்ணலை. ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேரெக்டாக டன் கொடுக்குறேன். ஸோ டன் கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொடுத்ததுக்கப்புறம் கஸ்டம் பட்ஜெட்டு எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க பெர் டேக்கு 600 ருபீஸ். ஸோ பெர் டேக்கு நான் 600 அப்படின்ற பட்ஜெட்டை செட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ என்னோடய கேம்பெயினில் எரர் இருந்துச்சுன்னா எரரை காட்ட போகுது. இல்லைனா வந்துட்டு என்ன அப்படின்னா ரெடி டு பப்ளிஷ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு வந்துடும். ஓகே, நான் பப்ளிஷ் கேம்பெயின் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்துட்டு கேட்டுச்சு அப்படின்னா இங்கே நான் எனேபிளும் பண்ணிப்பேன். ஓகே, இப்போது நம்ம க்ரியேட் பண்ண கேம்பெயின் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் கூகுள் ஆட் அப்படின்ற லோகோ கிளிக் பண்ணி நான் திரும்பவும் ஹோம் பேஜ் வந்துடுறேன். ஸோ ஹோம் பேஜ் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ண கேம்பெயின் நான் என்ன நேமில் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த நேமை வச்சு நான் ஃபைன் பண்ணிக்கிறேன்.
சொல்கிறேன். கிரியேட் பண்ண கேம்பெயின் வந்துருச்சு. இதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கோம், செகண்ட் ஆட் குரூப் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ செகண்ட் ஆட் குரூப்பு பாருங்கள், இங்கே மீட்டிங் ரூம் புக்கிங்கு. ஸோ இந்த மீட்டிங் ரூம் புக்கிங் சம்மந்தமாக நம்ம ஒரு ஆட் குரூப் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ப்ளஸ் சிம்பிள் உள்ளுக்குள்ளே ஒரு ஆட் குரூப் இருக்குது, ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ணது ஒன்று இருக்குது. ஓகே, ஆட் குரூப் நேம் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு போகிறேன். ஸோ கீவேர்ட்ஸ் இங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற கீவேர்டை நான் அப்படியே வந்துட்டு என்ன அப்படின்னா காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே நான் திரும்ப அகைன் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ மற்றபடி இங்கேயும் உங்களுக்கு ஆட் காப்பீஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ அதனால் நான் விட்டுட்டு போகிறேன். ஸோ டன், சேவ் அண்டு கண்டினியூ. இவ்வளோதான். செகண்ட் ஆட் குரூப் கிரியேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் நேரம். அடுத்து தேர்ட் ஆட் குரூப்பு கிளிக் பண்ணுறேன். ஸோ தேர்ட் ஆட் குரூப்புக்கான பேர் ஆஃபீஸ் ரிசர்வேஷன் சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட்டு கீவேர்டை காப்பி பண்ணிட்டேன். கீவேர்ட் பேஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல கீவேர்டை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கேயும் கீழே ஆட் காப்பீஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம மாற்றணும். இப்போ இங்கே உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கொடுத்ததை பேஸ் பண்ணி அதுவே ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதை நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். மற்றபடி நம்ம ஏற்கனவே அந்த கூகுள் ஷீட்டில் எப்படி அந்த எக்ஸல் ஷீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறத நான் சொல்லியிருக்கேன். நம்ம காப்பி பண்ணி இங்கே வச்சிட்டோன்னா இங்கேருந்து தான் அங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ டன் கொடுத்துட்டேன். டன், சேவ் அண்டு கண்டினியூ. 3 ஆட் குரூப்பு க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி 4th ஆட் குரூப்பு 5th ஆட் குரூப் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இமீடியட்டாக க்ரியேட் பண்ணி விட்டுடலாம். ஒரே ஒரு டைம் தான் செட்டிங்ஸ் வந்துட்டு பண்ண போகிறோம். செட்டிங்ஸ் வந்துட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆட் குரூப்பை டக்குன்னு க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ இது வந்துட்டு என்ன அப்படின்னா எல்லாமே நான் பிராட் மேட்ச்சில் கீவேர்ட்ஸ் வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ பிராட் மேட்ச் கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ஃப்ரேஸ் மேட்ச்க்கு மாற்றணும். இப்போ நான் எந்த கேம்பெயின் நேமில் இருக்கேன்னா மேலே காட்டும் இ ஃபெசிலிட்டி FBS மிடில் ஈஸ்ட் அந்த கேம்பெயின் நேம்குள்ளே தான் இருக்கேன். அப்போ இதுக்குள்ளே வந்துட்டு என்ன அப்படின்னா லெஃப்ட் சைடு ஆடியன்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ் அண்ட் கண்டென்ட் இதை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே கீவேர்ட்ஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த ஒரு கேம்பெயின்குள்ளே இருக்கிற எல்லா ஆட் குரூப்புக்கான கீவேர்டுமே இங்கே வந்துடும். பாருங்கள், ஆட் குரூப் 1 இருக்குது. அதே மாதிரி பாருங்கள் 60 கீவேர்டு பாருங்கள். செகண்ட் நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், ஆஃபீஸ் ரிசர்வேஷன் சாஃப்ட்வேருக்காக ஒன்று க்ரியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த கீவேர்ட்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்குது. அப்போது நாங்கள் மேலே நீங்கள் பார்த்தா தெரியும் எந்த கேம்பெயின் நேம்குள்ளே இருக்கிறீங்கன்னு. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு எல்லா கீவேர்டுமே நான் செலக்ட் பண்ணணும். செலக்ட் ஆல் 60. நீங்கள் தனித்தனியாக ஆட் குரூப்புக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஆட் குரூப்புக்குள்ளே இருக்கிற கீவேர்டு மட்டும் காட்டும். நான் டேரெக்டாக கேம்பெயினை கிளிக் பண்ணி கேம்பெயின்குள்ளே வந்துட்டு என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸ் இருக்கிற ஆப்ஷன்ஸ்குள்ளே வந்துட்டேன். இப்போ உள்ளுக்குள்ளே மொத்தமாக 60 கீவேர்டு இருக்குது. இந்த 60 கீவேர்டுமே தூக்கி இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே எடிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் மேட்ச் டைப்ஸ் இதை கிளிக் பண்ணி சேஞ்ச் ஆல் மேட்ச் டைப்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன். டிஃபால்ட்டாக ப்ராட் மேட்ச்சில் இருக்குது. ப்ராட் மேட்ச்லேருந்து எனக்கு ஃப்ரேஸ் மேட்ச்க்கு மாற்றணும். ஸோ கொடுத்துட்டு அப்ளை கொடுக்குறேன். எனக்கு இங்கே இருக்கிற எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா அட் அ டைமில் ஃப்ரேஸ் மேட்ச்க்கு மாறிடும். ஸோ 60 கீவேர்ட்ஸ் அப்டேட் பாருங்கள். எல்லாத்துலேயுமே வந்துட்டு என்ன அப்படின்னா டபுள் கோட்ஸ் வந்துருக்கு பாருங்கள். சார் அது எடிட் ஆப்ஷன்ல போய் அது கொஞ்சம் சொல்லுங்க சார். எடிட் ஆப்ஷன் அதாவதுப்பா இப்போ நம்ம கிரியேட் பண்ண கேம்பெயினை என்ன கேம்பெயின்குள்ளே இருக்குன்றது தெரியும். இப்போ இந்த கேம்பெயின்குள்ளே போனீங்க அப்படின்னா மொத்தத்துக்கு எத்தனை பாருங்கள் கேம்பெயின் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிட்டேன். உள்ளுக்குள்ள எத்தனை ஆட் குரூப் இருக்குது? 1 2 3 மொத்தமாக 3 ஆட் குரூப் இருக்கு இல்லையா. இப்போ இந்த 3 ஆட் குரூப்பில் இருக்கிற மொத்தமாக இருக்கிற கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் பார்க்கணுன்னா லெஃப்ட் சைடில் ஆடியன்ஸ் அண்ட் கீவேர்டு அது கீழே வந்துட்டு கீவேர்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா எல்லா கீவேர்டுமே பார்க்க முடியும். இல்லை நான் தனியாக ஒரே ஒரு ஆட் குரூப்புக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே இருக்கிற கீவேர்டை பார்க்குறதுனால நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஆஃபீஸ் ரிசர்வேஷன் சாஃப்ட்வேர். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளே கீவேர்ட்ஸ் வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ எவ்வளோ கீவேர்ட் இருக்குது? 25 கீவேர்ட் இருக்குது. ஓகேங்களா. அப்போ இந்த 25 கீவேர்டுமே நான் என்ன பண்ண போகிறேன்னா மொத்தமாக செலக்ட் பண்ணி மாற்றணும். பாருங்கள், கீவேர்டுக்கு பக்கத்தில் மேலே இருக்கிற அந்த செக் பாக்ஸு இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் செலக்ட் ஆல் 25 இதை கிளிக் பண்ணுறேன். கொடுத்துட்டு எடிட் உள்ளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். எனேபிள், பாஸ், ரிமூவ், காப்பி, கட்டு, பேஸ்ட்டு. இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா சேஞ்ச் கீவேர்ட் டெக்ஸ்ட், சேஞ்ச் மேட்ச் டைப்ஸ் இதை கிளிக் பண்ணி சேஞ்ச் ஆல் மேட்ச் டைப்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை. ஸோ இங்கே நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸாக்ட் மேட்ச்க்கு மாற்றணும்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டு அப்ளை கொடுக்குறேன். ஸோ நான் உங்களுக்கு சொன்னது இதுதான். எக்ஸல் ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணி ப்ராப்பராக அலைன்மெண்ட் பண்ணி நீங்கள் பழகணும். பழகாமலாம் ஒன்றும் வராது. இப்போ கிரியேட் பண்ணது எவ்வளோ நேரம் ஆச்சு?
அவ்வளோதான். இது வந்துட்டு என்ன இதுக்கு 3 நாள் ஆயிடுச்சுங்க டைம். ஒரு 5 மாடல் எடுத்து நம்ம பண்ணுறதுக்கு 3 டேஸ் ஆயிடுச்சு. நீங்கள் ப்ராப்பராக உட்காந்து இது வந்துட்டு நீங்கள் அதான் நீங்கள் அவங்கள டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது, அவங்க உங்களை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு யூஸ் இல்லைங்க. நீங்கள் உட்காந்து நீங்கள் வேலை பார்க்கணும். இதுக்கு மேலாம் தெளிவாக சொல்லி கொடுக்கறது யாருக்கான்னு எனக்கு தெரியல. நீங்கள் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ ப்ராக்டிக்கல் ஒர்க் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணணும்ப்பா. ஓகே சார். என்னப்பா கலைசெல்வி? சார் ஓகே சார். என்ன பண்ணுறதுன்னு புரியுதுங்களா இப்போ? புரியுதுங்க. அவ்வளோதான். ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிங்கன்னா இது எல்லாமே உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். அவங்ககிட்ட பேசிக்கிட்டே தான் நான் ஃபார்மேட் முதற்கொண்டு பண்ணிட்டு இருக்கேன். எஸ் சார். இதை பார்த்தோன்னே தெரியும் எதை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம், எதை நம்ம மிஸ் பண்ணலை அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியணும். இதை அப்படியே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்பரான செட்டிங்ஸ் வந்துட்டு பண்ணிட்டீங்கன்னா இந்த செட்டிங்ஸை யூஸ் பண்ணி வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் போய் ரெடி பண்ணணும். அதே மாதிரி இந்த செட்டிங்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு மீனிங் தெரியணும்ப்பா. இந்த செட்டிங்ஸ்க்கான மீனிங் என்ன, இதுதான் நான் சொல்லி கொடுத்த செட்டிங்ஸ் எல்லாமே. இதை திரும்ப திரும்ப வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் ஞாபகப்படுத்த வைக்கிற மாதிரி நீங்கள் இருக்காதீங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் எடுங்க. ஏன்னா பிகாஸ் 2 பேருமே வந்துட்டு என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பிஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்களா இல்லை யூஜி மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ நமக்கு அந்த ஸ்கில் இருக்குது சரியா. இது என்ன அப்படின்னா நம்ம அது வந்துட்டு இதை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கிளாஸ் தானே அப்படின்னு நினச்சி விடக்கூடாது. ஸோ இதுக்கு பின்னாடி வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இது இந்த சூப்பரான ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு வரும். இல்லைன்னா சொல்லுங்கள் எனக்கு ப்ராக்டிஸே வேணாங்க, நீங்கள் பாட்டு எனக்கு நீங்கள் பாட்டு ஒவ்வொரு டைப்பாக இருக்கிறது சொல்லிட்டு போனால் கூட சொல்லுங்கள், நான் அப்படி கூட போகிறேன். நோ சார். அப்போ ஒர்க் பண்ணணும் இல்லையா? டிராஃப்டில் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா நம்ம தான் அதை எடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த பொண்ணு சொல்லுது இல்லை, சங்கரி சொல்கிறாங்கல்ல, அந்த கேம்பெயின் தப்பாக இருந்துச்சோன்னு நினச்சேன், அதனால் நான் திரும்ப பண்ணேன். அந்த ஸ்டெப்பாவது அங்கே வரணும்ல கலைசெல்வி. டைம் இல்லை இதுக்கும் கேட்டால் டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. உட்காந்தோம்னா 10 நிமிஷம் தான் உதவும். ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணுறதுக்குலாம் 10 நிமிஷத்துக்கு மேலே டைமே இருக்கக்கூடாதுங்க. ஓகே. ஸோ பிளான் பண்ணிக்கோங்க சரியா. பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ணுங்கள். இல்லைன்னா அப்புறம் திரும்பவும் இது எப்படி போதோ அதே மாதிரியாவது ரிப்பீட் போயிட்டே இருக்கும்ப்பா. புரியுதுங்களா? எனக்கு இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா நான் சொல்லித்தரது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களால் திரும்ப திரும்ப அதை ஞாபகம் வச்சுக்க முடிய மாட்டேங்குது. அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றத நான் ஃபேஸ் பண்ணிட்டேன் உங்ககிட்ட. ஓகே இந்த பிரச்சனை இருக்குது சொல்கிறத நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. 2 பேருக்குமே சேர்த்தா சொல்கிறேன், சொல்கிறத கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கிறத கூட நீங்கள் ரொம்ப டிஃபிகல்ட்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்களே திங்க் பண்ணிவிட்டு அது வந்துட்டு கஷ்டமாக இருக்குமோன்னு நினச்சிக்கிறீங்க. அதுக்கப்புறம் சிம்பிள் கான்செப்டை நீங்கள் உங்களோட அது ப்ராக்டிக்கலுக்கு உள்ளே கொண்டுட்டு போக மாட்டேங்கிறீங்க. இதெல்லாமே பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராக்டிக்கல் ஸ்கில் வந்துட்டு என்ன அப்படின்னா சுத்தமாகவே கிடையாது. எனக்கு ட்ரை வேணாம் சரிங்களா. எனக்கு நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு அந்த இது வேணவே வேணாம். எனக்கு ஒரு கேம்பெயினை க்ரியேட் பண்ணிவிட்டு வாங்க, அவ்வளோதான் நான் சொல்கிற கான்செப்ட். 5 கேம்பெயின் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு கூகுள் சர்ச் ஆட் வந்துட்டு நீங்கள் எந்த கிளைண்ட் வந்தாலும் நீங்கள் பண்ணிடுவீங்க. பட் நீங்கள் பண்ணலை அப்படின்னா திரும்ப திரும்ப நீங்கள் ஃப்யூச்சரில் போய்ட்டு திரும்ப இன்னொரு ஆள்கிட்ட போய் படிச்சுட்டு தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. நீங்கள் நிறைய பேர் வெளில போய் பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கிறவங்கலாம் கேளுங்க, இந்த டூலோட ஃபஸ்ட்டு லாகின் இருக்குதான்னு பாருங்கள். பட் ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற ஒரு கூகுள் சர்ச் ஆட் அப்படின்ற ஒரு டைப்பை கிட்டத்தட்ட 12வது நாளாக நம்ம பார்த்துட்ருக்கோம். 12 days ஆகிடுச்சு இன்னும் கூகுள் சர்ச் ஆடை கம்ப்ளீட் பண்ணல. பட் அப்போ அதுக்குள்ளே இருக்கிறது நம்ம எந்த அளவுக்கு நம்ம டெப்த்தாக படிச்சுட்ருக்கோம். பட் ஆனால் அதுக்கு ப்ராக்டிக்கல் ஸ்கில் இல்லைன்னு நம்ம என்ன பண்ணுறது? ஸோ எல்லாமே இன்னும் உங்கள் கையில் தான் இருக்குது சரியா. ஏன்னா நான் உங்கள் பக்கத்தில் உட்காந்து நான் கையை பிடிச்சி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்கிற இடத்துல நானும் இல்லை. ஸோ நீங்களும் மெச்சூர்டு தான், சொல்கிறத ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பரான ரிசல்ட் கொண்டுட்டு வாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் ஃபைனலாக இந்த கோர்ஸ் மூலயமா கற்றுக்க போகிற ரிசல்ட் இதுதான். ஓகே ஓகே சார்.